வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் வழி கல்வி அது ஒரு சில போஸ்டிங்க்கு பொருந்தாது. அந்த விஷயம் ஏன்னா நிறைய நண்பர்கள் அதாவது அந்தந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு தமிழ் வழி கல்வி இருக்குது, எனக்கு மார்க் கட் ஆஃப் மார்க் குறையுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில போஸ்டிங்க்கு ஒரு சில இதுக்கு இந்த தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறதே பொருந்தாது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் ஒரு சில போஸ்டிங்க்கு எனக்கு தமிழ் வழி கல்வி இருக்குது, பிஎஸ்சிஎம் இருக்குது, இதனால் ஒரு 5 மார்க் குறையும், 10 மார்க் குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க. ஸோ அது இதில் செல்லுபடி ஆகாது அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிய வரும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 57 பேஜ் 60 பேஜுக்கு ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றதில் கொடுத்துருந்தாங்க. அந்த பேராகிராஃபில் இந்த பாயிண்டில் தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழ் வழியில் படித்த நபர்கள் என்ற வகையின் கீழ் ஒதுக்கீடு கோரும் நபர்கள் அவர்கள் படித்த கல்வி நிலையத்திலிருந்து இணைப்பு படிவம் ஈயில் குறிப்பிட்டுள்ளபடி அதற்கான சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இது நார்மலாக எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப், ஓஏ இதுக்கான போஸ்டிங். இருப்பினும் தமிழ்நாடு அடிப்படை பணி விதி 4 கீழ் வரும் பணிகளின் கல்வி தகுதி தமிழ் மொழியில் எழுத மற்றும் படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதாவது எந்தெந்த போஸ்டிங் அப்படின்னா, தமிழ் மொழியில் எழுத மற்றும் படிக்க தெரிந்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போஸ்டிங், அதாவது லைக் என்ன சொல்கிறது, மசால்ஜி, வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனு, இந்த மாதிரியான போஸ்டிங் இருக்குது பாருங்கள். ஆனால் அது எக்ஸாம் சிலபஸாக அவங்க கொடுக்கும்போது 8ஆம் வகுப்பு வரை தமிழ் படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் அதில் கொடுத்துருக்கிற ஒரு கல்வி தகுதி. அதை தாண்டி அவங்க கல்வி தகுதி அப்படின்றது எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்படி அதாவது நீங்கள் இதுக்கப்புறம் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணாலும் சரி, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கு தமிழ் வழி கல்வி செல்லாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், ஆகையால் தமிழ் வழியில் படித்த நபர்கள் என்ற சிறப்பு ஒதுக்கீடு பொருந்தாது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னா, நமக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதுங்கிறதுனால நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, 10th முடிச்சிருந்தாலும் சரி, 8th முடிச்சிருந்தாலும் சரி, அதில் பிஎஸ்சிஎம் அப்படின்னு ஒன்று வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது இந்த இடத்துல பொருந்தாது அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, மசால்ச்சி வாட்ச்மேனு, வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, நைட் வாட்ச்மேனு, கார்டனர், அதாவது தோட்ட வேலையாட்கள், இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. ஸோ தமிழ் வழி கல்வி அப்படின்றது எனக்கு செல்லுபடி ஆகுமா, இது தமிழ் வழி கல்வி இருக்குது, எனக்கு மார்க் குறையுமா அப்படின்ற தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது மிக மிக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த போஸ்டிங் எல்லாத்துக்கும் தமிழ் வழி கல்வி அப்படின்றது கிடையாது. ஓஏக்கு இருக்குங்க, அதை தெரிஞ்சுக்கிங்க. ஓஏக்கு இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க வேணாம். அதுக்கு கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு இருக்குது. ஸோ மற்ற போஸ்டிங்க்கு உங்களுக்கு தமிழ் வழி கல்வி அப்படின்றது செல்லுபடி ஆகாது. எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப் இதுக்கு செல்லுபடி ஆகும். ஸோ அதனால் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த ஒரு லைன் மட்டும் பார்த்துக்குங்க. கல்வி தகுதின்னு கொடுத்து இதை மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வழி கல்வி அப்படின்றது அங்கே எடுபடாது. இதுக்கப்புறம் நடைபெறக்கூடிய எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, அதையும் தெரிஞ்சுக்கிங்க. இதே ப்ரொசீஜர், இது கவர்மெண்ட்டோட ப்ரொசீஜர் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகளுக்கும் இதே மாதிரியான ப்ரொசீஜர் அப்படின்றது தான் நடைபெறும். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.